இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரவிவர்மான்ற ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சது. ரவிவர்மா யாராவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரோரா சின்கிளேர் தெரியுமா? அப்படின்னா பலூன் பலூன் இதெல்லாம் தெரியுது உனக்கு. ரவிவர்மா தெரியல. எங்கண்ணா வந்திருக்கோம்? ஆமா, ஆதி காலத்துக்கு வந்திருக்கோம். இப்ப பாதி பிறந்த காலத்துக்கா? அவரு இல்லனே, சென்னை எக்மோர் மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் சென்னை எக்மோர் மியூசியம். நம்ம நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்போம், கொஞ்சம் பேர் வராமையும் இருப்போம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ணே, என் ஆபீஸ் பக்கத்துல தான். ஆனா நான் இன்னைக்கு தானே முதல் தடவை வரேன். அப்படிங்களா? அப்போ உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. பாருங்க உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னையோட எக்மோர் மியூசியம். இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். இது வந்து இந்தியாவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மியூசியம். இது இப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜூ தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் அது எவ்வளவு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. சூதானே இருந்தது. எப்படின்னு நான் டைனோசர் இங்கதான் பொண்ணு வந்துக்குது போல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. டைனோசர் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டோ சாரன்சிக் ஸ்டைல்ல தான் இருக்கும். இந்த இண்டோ சாரன்சிக்ன்றதுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னா, நேஷனல் ஆர்ட் கேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி பில்டிங்ஸ் வந்து நீங்க சென்னையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நம்ம ரிப்பன் மாளிகை ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், அங்க இருக்கிற இந்த ஸ்டைலே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் தான், இண்டோ சாரன்சிக் அப்படின்ற ஸ்டைல்ல தான் இருக்கும். எதுக்கு நான் இண்டோ சாரன்சிக்? இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பிரிட்டிஷோட கலாச்சாரத்தையும் அந்த ஃபாரின் கலாச்சாரத்தையும் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை, நம்ம போக 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 நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். உள்ள 6 பில்டிங் இருக்குது. 6 பில்டிங்ல என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் உள்ள போயிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்ட் கேலரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸு, ஆயில் பெயிண்டிங்ஸு, நிறைய ஸ்கல்ப்சர்ஸு எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது. எல்லாமே ஒரு வர வித்தியாசமாக விதவிதமாக இருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுருக்குங்க. இங்கே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீலில் கொடுக்குது. நிறைய அதோட ஃபீலில் இந்த ஸ்கல்ப்சர் பார்த்தீங்க அப்படின்னா இரங்கல், கண்டோலன்ஸ், இது என்ன ஃபீல் அப்படின்றத குறிக்கிற ஒரு ஸ்கல்ப்சராக இருக்குது. அப்படி ப்ளீஸ் ஒப்பாரி, அந்த காலத்து ஒப்பாரிலாம் இப்படி தான் கட்டி முடிச்சுட்டு வைப்பாங்க போல. இது வந்து ஆயில் பெயிண்டிங். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா KS ராவ் அப்படின்றவர் வந்து இதை ஆர்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன தெரியுதா? நல தமயந்தி. நல தமயந்தி தெரியுமா? தெரியும் பாஸ். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சதை சொல்லுவா. அப்போ நல தமயந்தினா என்னன்னு? நல தமயந்தி நீங்க நினைக்கிற மாதிரி அது கமல் ப்ரொடியூஸ் பண்ண அந்த நல தமயந்தி படம் கிடையாது. மாதவன் நீங்க வரையறியா? வச்சிடலாம். ஒரு பெயிண்ட் அள்ளி ஊற்றி அதை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்று. ஆனா இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது இதை பார்க்கறதுக்கு, இதை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வின்டர் காலத்தில் வந்து இப்படிதான் இருப்பாங்களாம். அதை பேஸ் பண்ணி இதை வந்து செதுக்கியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே இதை ப்ரிசர்வ் பண்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இது பார்த்தோம்னா 1842, 1870 இந்த மாதிரி டைம் பீரியட்ல எடுத்ததா இருக்குது. ரொம்ப கஷ்டம் இதை ப்ரிசர்வ் பண்றதெல்லாம். ஆமா, இப்போ சந்தேகம். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க போட்டோ இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க. ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால பெருசா வச்சுக்கிறாங்க. நம்மளை வச்சு செஞ்சுதா? ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இவர் யார் தெரியுமா? லார்ட் நேப்பியர். அப்படின்னா நேப்பியர் பிரிட்ஜ் கட்டினாங்கல்ல, அது இவர் தான் கட்டினார். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரவிவர்மான்ற ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சது. ரவிவர்மா யாராவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரோரா சின்கிளேர் தெரியுமா? அப்படின்னா பலூன் பலூன் கருப்பேன் குசும்புக்காரன். இதெல்லாம் தெரியுது உனக்கு. ரவிவர்மா தெரியல. வெக்கமா இல்ல? ரவிவர்மா அப்படின்றவர் வந்து கேரளால இருக்கிற அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு ராஜா வம்சத்தை சார்ந்தவங்க.
இவர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு அரண்மனையிலாம் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் வந்து சேர்த்துல அது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட மாமா ராஜராஜவர்மா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம ரவிவர்மா, ராஜா ரவிவர்மா. இவரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். ஈவன் ஒரு நகையை வரைஞ்சா கூட அது உண்மையான நகை மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு அவரோட பெயிண்டிங்ஸ் ஒரு சில டூப்ளிகேட்ல நிறைய பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் ஒன்றை மாதிரி ஃப்ராட் யாராவது இருந்திருப்பாங்க, அந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மாமா இருக்கு, நானும் இது மாதிரி ஜாலியாக வரைஞ்சி எடுத்து போய் கொடுப்பேன். ஏன்னா கிரிக்கெட்ல மண்டியில வச்சுப்பேன். அத தொட்டிங்க கையை வெட்டிப்படுது ராஸ்கல். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்ட் கேலரி. இதுக்குள்ள வந்து நிறைய ஆயில் பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு இதில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் ஏதோ சொன்னீங்க, இன்னொரு பேருன்னு கேட்டீங்கன்னா விக்டோரியா ஆர்ட் கேலரி, சாரி மெமரியல் ஆர்ட்னு சொல்லுவாங்க, ஆர்ட் கேலரின்னு சொல்லுவோம். பட் ஆனால் வந்து இது ஒரு பொண்ணு பேர் இருக்கு, நல்ல பல ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் பெயிண்டிங், அப்புறம் வந்து முகல் பெயிண்டிங், அதுக்கப்புறம் தாஞ்சூர் பெயிண்டிங், அப்புறம் வந்து ஃபேமஸ் ஆர்டிஸ்டான ராஜா ரவிவர்மா பெயிண்டிங் எல்லாமே இங்கே இருக்கு உள்ள. இவ்வளோ சொல்லியுமே இந்த பையனுக்கு இன்னும் அந்த பேர் உள்ள வரல வாயில. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆதித்ய வர்மா வரைக்கும் வருது. எங்கெல்லாம் பொம்மை இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அவர் உடனே கேமரா வச்சிருப்பிடுவாரு. டைனாசர் தான் ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியல அவருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது தமிழ்நாடு, இது வந்து கேரளா, இது ஒரு கர்நாடகா, மகாராஷ்டிரா, பரதநாட்டியம், இது பரதநாட்டியம், கதகளி. யார் அவரு? நம்ம தாவுக்கு உட்கார்ந்துருக்காரு. வேற இங்கே சுத்திட்டு இருந்தா ஒன்றும் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறது வந்து டாம் குரூஸ் தான். வேட்டி சட்டையில உட்கார வச்சிருக்காங்களா, பக்கத்துல யாரா உட்கார்ந்தான்னு கேட்டு அண்டர்டேக்கரா அவங்க சொல்றது வந்து அண்ணாடி அரமாசா, அந்த கிரேமன் படத்துல வந்து ஹீரோயின் நடிச்சிச்சுல அந்த பொண்ணு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இங்கிலீஷ் வேணான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து சில்ட்ரன்ஸோட மியூசியம் அப்படின்றதால நீங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க விசிபிளாக பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து இது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலன்றது ஏன் அப்படின்னு நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டோம். இது வந்து சில்ட்ரன்ஸ் மியூசியம். நான் சொன்ன அந்த 6 பில்டிங்கில் இது ஒரு பில்டிங். இதுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து சில்ட்ரன்ஸ்க்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஒரு நாட்டில் வந்து எத்தனை பாரம்பரியங்கள் இருக்கும், எத்தனை ஸ்டேட் இருக்கும், அதோட கல்ச்சர் என்ன, அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே வந்து டாய்ஸாகவும் வச்சுருக்காங்க. அதோட உடைகளை பற்றியுமே வந்து பொம்மைங்களுக்குலாம் அதை ஒரு விஷயத்த பார்த்தியா, என்னது வெஸ்டர்னே வைக்கல, எல்லாம் ட்ரெடிஷ்னல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நான் சொல்றது இந்தியாக்குள்ள இருக்கிற ட்ரெடிஷ்னலை பத்தி. ஆனா ப்ரூஸ்லியை பார்த்தியா சட்டையே போடாம நிற்கிறாரு. இவனை மாதிரி சில கோளாறுகள் இருக்க தான் செய்வாங்க. உங்க கேங்லேயும் இந்த மாதிரி கோளாறுலாம் இருந்தால் தயவு செய்து தவிர்த்துருங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மியூசியமில் இருக்குது, மியூசியம் தேட்டரில் இருக்கும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை கார்பரேட் ஈவெண்ட் எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்ட் வந்து இவங்க தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ரெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறோம். எல்லாமே கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய படத்துல இந்த வியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச அமரன் மூவிங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் மெயின் பில்டிங்க்கு போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் காட்டுவரிசையாவே மாற போகிறோம். போவோமா? ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூ ஆஃப் சென்னை மியூசியம், கவர்மெண்ட் மியூசியம். நீங்கள் வெளியே ப்ளூ பிரிண்டா? ஓகே, கத்திக்கே போயிட்டாங்க வரைபடம். ஓகே, நீங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துருங்க. எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி போங்க. நாங்கள் போய் அது டான் பாஸ்கோ ஸ்கூல், அது அந்த கிரவுண்ட்லாம் நம்ம போக முடியாது. ஸ்விம்மிங் பூல் நான் போய் குளிக்கலாமா? குளிக்கலாம். ஆல்ரெடி யாரும் 4 பேர் குளிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எட்டி பாருங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. முக்கியமான மேட்டர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இப்போ நமக்கு இங்கே வந்து புதுசாக வந்திருக்கோம், இங்கே நமக்கு எதுவும் தரலன்னா இங்கே வந்து ஒரு
கியூஆர் கோட் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம ஆடியோவாக நம்ம வந்து கேட்டுக்கலாம் ஒரு ஓகே, ஸ்டோரியை. எனக்குமே எதுவுமே தெரியாது, இப்போ இனிமேல் கேட்கலான்னு இருக்கிறேன். இப்போ பாருங்கண்ணா இந்த சிலையே இப்படி தடவுறானே. டு சோழர் யூனிவர்சிட்டி. பையன் கண்டுபிடிச்சிட்டாப்ல. தமிழர்களின் கல்வெட்டுகள், சோழர் காலத்து ஸ்கிரிப்ட் தான் இது. இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தாலும் நல்ல கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோ பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா? என்ன எழுதிருக்கு படிங்க பார்ப்போம். அருமையான கண்டென்ட், ஒழுங்கா பண்ணுங்கடா. வெக்கமா இல்ல? என்ன இந்த பட்டையம் பார்த்துருக்கீங்களா? தெரியுது, நல்லா தெரியுது. இந்த பட்டயத்துலதான் நம்ம தாத்தா மாட்டுவாப்ல. எதுல? ரஜினி முருகன் 7.5 முகம் கிட்ட மாட்டார். கொடியக்குள்ள பேச்சுக்கிட்டையா உன் பட்டயம் போச்சுன்னு கேட்பார்ல, அந்த பட்டயம் தான் இது. இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ இருக்கிற நாகரிகமான கல்ச்சர்ல வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது பேப்பர்ல தூக்கிட்டு போவாங்க. இதை எப்படி எடுத்துக்கிட்டு போவாங்க? என்ன இப்ப நம்ம பெண்ல எழுதுனாலே ரொம்ப கஷ்டப்படும், இதுல வந்து தகடுல வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. தாத்தா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். கொடியக்குள்ள பேச்சுக்கு மட்டும் இல்ல, நிறைய ஆட்சிக்கும் கொடுத்துருக்கிறாரு போல இது பட்டயத்தை. நம்ம கோயில் அதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து சிற்ப கலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இல்லாத பொருட்கள் தான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இல்லாத பொருள்ல இருந்த பொருட்களை தான் இங்க வச்சிருக்காங்க. திருநீட்டு போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு பத்திரமா இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கல்வெட்டுகளும் ஸ்கல்ப்சர்ஸ் தான் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழைய கல்ச்சர்ஸ் எல்லாமே எப்படி வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியல. நிறைய இதுல வந்து டஸ்ட் நிறைய இருக்குது, எப்படி கிளீன் பண்ணணும்ன்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் நிறைய இது வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற பட்டயம் இருந்தது, ப்ளூ பிரிண்ட்ஸ் இருந்தது, நிறைய அந்த பட்டயம்லாம் பார்க்கும்போது ஒன்றும் செம்ம வீட்டாக இருக்குது. அதை எப்படி நடந்தாங்கன்னு தெரியல. அந்த காலத்துலலாம் எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னே தெரில. அந்த காலத்துல வந்து உன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, உன்னோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். ஓகே, அடுத்த பில்டிங் போவாங்க.